10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் அல்லாத பிற மொழியை பயிற்று மொழியாக கொண்டு 500க்கு 500 மதிப்பெண்கள் பெற்ற மாணவியுடன் கலந்துரையாடுகிறார் நமது செய்தியாளர் காயத்ரி. இப்போ நீங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 500 எடுத்திருக்கீங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் ஸ்கூலை தேங்க்ஸ் பண்ணும். அவங்களால தான் நான் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சது. என்னால் எப்படி சொல்றது, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த மார்க் எடுத்ததுக்கு. இப்போ நீங்க பிரெஞ்சு லாங்குவேஜை முதல் லாங்குவேஜா எடுத்து படிச்சு 500க்கு 500 எடுத்திருக்கீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறீங்க? நான் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெஞ்ச் எடுத்தேன். ஆக்சுவலாக ஹிந்தி தான் படிச்சிருந்தேன். ஒரு 8th ஸ்டாண்டர்டில் நான் ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கிட்டேன் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த மார்க் எடுத்ததுக்கப்புறம் 12th என்ன குரூப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்ன? 12th நான் பயாலஜி குரூப் வித் மேக்ஸ் எடுக்கணும், அதுதான் என்னோட எய்ம். அப்புறம் ஃப்யூச்சரில் நான் என்னோட ஆம்பிஷன் டாக்டர் ஆகணும், எல்லாரையும் ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுதான். இப்போ உங்களை மாதிரியே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஸ்கூல்ல இருக்கிற நெக்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அது எப்படி அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? டெய்லி என்னென்ன நடத்துகிறாங்களோ அன்னன்னைக்கு படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுக்காம பிளான் பண்ணி படிக்கணும், அதுவே போதும் அவங்களுக்கு மார்க் வாங்க.